வெற்றி வசந்த் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான அவார்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு டெடிகேஷனுக்காகவும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காகவும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் உங்களோட உழைப்பு தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு growth எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும், இதோட நிறுத்திடக்கூடாது. ஒரு 9 வருஷம் போராடி இருக்கீங்க இல்லையா, சினிமால இல்ல சம்திங் மீடியால ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 9 வருஷத்துல என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா ஏன் நம்ம இவ்வளவு போராடணும், பேசாம வேற ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம், இல்ல வில் கெட் பேக்? இல்ல இல்ல எப்படி எது உங்களை தூண்டுச்சு? ஐ மீன் வேணாம் நம்ம இதை விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்றது சம்திங் எது உங்களை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண வலியுறுத்து? இல்ல நமக்கு அந்த ஐடியா தோணும்ல. இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்களே நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை. மேபி அது தோணி இருந்தா நான் திரும்பி போயிருந்திருப்பேன். அது ஏன் தோணாம இருக்குன்னு லேட்டரா யோசிச்சப்பதான் ஒருவேளை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சீரியல் இப்படி ஒரு வாய்ப்பு வரணும், இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நடக்கணும்னு இருந்ததுனால எனக்கு அந்த தாட் வரல. என்னமோ பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டேன். எனக்கு அதுல வருஷங்கள் போனது தெரியல. டக்குன்னு பார்த்தா 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களை எல்லாம் டேக் பண்ணிருக்காங்களா? சின்னத்திரை விஜய் சேதுபதினு உங்களை கூப்பிடுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? இல்லை நீங்கள் பேசுறது, உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்கள் இப்போ வந்து சடனாக பண்ணாது, நீங்கள் பதில் சொன்னது கூட இப்படிதான் இருக்கு. அது உங்களுக்கு டேக் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது எவ்வளோ ப்ரௌடான ஒரு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. முதல்ல வந்து வருத்தப்பட்டேன். ஒரு பெரிய நடிகர் கூட கம்பேர் பண்றாங்க, நம்ம யூனிக்னஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். அப்புறம் சில பேர் வந்து அதை எடுத்து சொன்னாங்க. என்னன்னா, இல்லை நீங்க வந்து அவரை காப்பி கேட் பண்றது மாதிரி இல்லை, சினிமால இருந்த நடிகர்கள்ல அவர் தனிச்சு தெரிஞ்சாரு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இது தனியா தெரியுதுன்னு ஒரு சில பேர் மண்டையில ஏற்றி புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் அது ஹாப்பியாக ஆரம்பிச்சிருச்சு. அது அவர்கிட்டே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னப்போ, ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, வெற்றி வசந்த் அவர்கள் உங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் டீம் வந்து கேதர் பண்ணிருக்காங்க. நீங்க மிமிக்ரி கூட சூப்பரா பண்ணுவீங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க ரிசர்ச்சாக பொய்யாக்கிறாதீங்க. இல்ல அது ரொம்ப வருஷம் ஆச்சுக்கா. சுத்தமா என்ன வாய்ஸ் ட்ரை பண்ணுவீங்க அடிக்கடி அந்த டைம்ல? பழைய வாய்ஸஸ் தான், வேற எதுவும் இல்ல, புதுசாலாம் எதுவும் ட்ரை பண்ணல. இப்போலாம் வந்து உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி தான். தம்பி 1000 பேர் 1000 சொல்லலாம், சரியா? ஆனா இன்னைக்கு என்ன தோணுது அது மட்டும் பண்ணு. அப்படியே நான் சொல்லினே இருப்பேன், ஆனால் அதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். வெளியில் எங்கே போனாலும் என் வீட்டில் கூட இப்போ சம்டைம்ஸ் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் மீனான்னு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு உள்ள அவ்வளோ இம்பேக்ட் இருக்குது. பிரியான்றதை மறந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் மீனா. அப்புறம் இந்த நிறையா கொஸ்டின், எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்க? அப்புறம் என்ன கேட்டால் கண்டிப்பாக முத்துவையும் கேட்பாரு, எங்கள் சீரியலில் இருக்க எல்லாரையும் கேட்பாங்க, விஜயம்மாவும் கேட்பாங்க. ஸோ திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்களையும் கேட்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம என்ன நினச்சி ஒர்க் பண்ணுறோமோ அது அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அவங்க ஏற்றுக்கிட்டாங்களே, நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே ஆன் ஸ்க்ரீன் பார் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் அடுத்தது நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும்.